Hello student, 10th standard, exercise 3.9, very important 2 mark question. Grouping model base பண்ணி இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். Question number 1 என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லி பாருங்க. Determine the quadratic equation. Quadratic equation அவங்க கேட்டிருக்காங்க. இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா sum of the rootsum product of the rootsum கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் சம் 3.24ல் sum of the rootsum product of the rootsum கொடுத்துருக்காங்க. ஆனால் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அவங்க வந்து ரைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ரைட், இப்போ நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷனை ஃபைன் பண்ணோம். அப்போ இதில் கொஸ்டினில் வந்து கொஸ்டின் நம்பர் 1ல் பாருங்கள், சப்டிஷன் நம்பர் 1, 2, 3, 4 இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் கொடுத்தனால இங்கே உள்ள சப்டிஷன் நம்பர் 1ல் -9 வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ். ஃபஸ்ட்டு உள்ளது சம் ஆஃப் த ரூட்ஸ், செகண்ட் உள்ளது வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், 20 வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். சப்டிஷன் நம்பர் 2ல் 5/3 வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ், 4 வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். சப்டிஷன் நம்பர் 3ல் -3/2 வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ், -1 வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். சப்டிஷன் நம்பர் 4ல் -2 - a ஹோல் ஸ்கொயர் வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ், a + 5 ஹோல் ஸ்கொயர் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். எக்ஸாம்பிள் சம் 3.24ல் சப்டிஷன் நம்பர் 1ல் 9 வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ், 14 வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். சப்டிஷன் நம்பர் 2ல் -7/2 வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ், 5/2 ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். சப்டிஷன் நம்பர் 3ல் -3/5 சம் ஆஃப் த ரூட்ஸ், -1/2 ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். எல்லா இதுலேயுமே சம் ஆஃப் த ரூட்ஸையும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, அடையாளம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்முலாக்கான ஃபார்முலா நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் 0. குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்முலாக்கான ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் 0. எல்லா இதுலேயுமே நம்ம ஃபார்முலாஸை ஃபஸ்ட் ரைட் பண்ணியாச்சு. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் 0ன்னு சொல்லி எல்லா இதுலேயுமே நம்ம ரைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆன்சரை சால்வ் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும், எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும், மைனஸ் சிம்பிள் அப்படி இருக்கட்டும், இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் சிம்பிள், ஃபார்முலா படி பாருங்கள் ஒரு மைனஸ் இருக்குது, ஃபார்முலா படி ஒரு மைனஸ் சிம்பிள் நமக்கு வந்து இருக்குது. சம் ஆஃப் த ரூட்ஸ், இங்கே சம் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம என்ன எடுத்துருக்கோம், -9. ஆல்ரெடி இங்கேயும் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, அங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது. நீங்கள் மைனஸ் இன்டு மைனஸ் டைரெக்டாக 9 சொல்லி +9 சொல்லி கொடுத்துருங்க. 9 நெக்ஸ்ட்டு எக்ஸ் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இங்கே என்ன இருக்குது, +20 ஈக்குவல் 0. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இதில் ஆன்சர் நமக்கு வந்து முடிஞ்சது. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் சப்டிஷன் நம்பர் 1க்கான ஆன்சர் வந்து முடிஞ்சிருச்சு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் எழுதுனேன். நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்டு சம் ஆஃப் த ரூட்ஸ், ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, அங்கே சம் ஆஃப் த ரூட்ஸ்லையும் ஒரு மைனஸ் இருக்குது, நீங்கள் டேரெக்டாகவே ப்ளஸ்ன்னு சொல்லி எடுத்துடலாம். அப்போ +9 நெக்ஸ்ட்டு எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 20 ஈக்குவல் 0. ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கேட்டிருந்தாங்க, நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சப்டிஷன் நம்பர் 2 பாருங்கள். சப்டிஷன் நம்பர் 2ல் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ரைட் பண்ணிக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, அங்கே சம் ஆஃப் த ரூட்ஸில் மைனஸ் இருக்கான்னு பாருங்கள். மைனஸ் இருந்தால் டேரெக்டாக ப்ளஸ்ன்னு கொடுங்க, மைனஸ் இல்லைனா அந்த ஃபார்முலாவில் உள்ள சிம்பிளை அப்படியே மைனஸை ரைட் பண்ணிக்கோங்க. சம் ஆஃப் த ரூட்ஸ் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் 5/3. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குன்னா சம் ஆஃப் த ரூட்ஸை நம்ம ரைட் பண்ணியாச்சு, அதாவது இங்கே இருக்கக்கூடிய சம் ஆஃப் த ரூட்ஸை ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குன்னா எக்ஸ் இருக்குது, அப்போ எக்ஸ் அப்படியே ரைட் பண்ணிடுங்க, எக்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன இருக்குன்னா வந்து 4 ஈக்குவல் 0. இதோட நமக்கு முடியாது. டினாமினேட்டர் வெளியில் வந்து நம்பர்ஸ் இல்லாமல் நம்ம கொண்டு வரணும். நம்பர்ஸ் இல்லாமல் கொண்டு வரதுக்கு இங்கே டினாமினேட்டர் வெளியில் நம்ம எல்சிஎம் எடுக்கலாம், இல்லாட்டி டினாமினேட்டர் வெளியில் என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள், 3 இருக்குது. அப்போ மல்டிபிள் ஆஃப் 3ன்னு சொல்லி நம்ம கொடுத்துடலாம். மல்டிபிள் ஆஃப் 3ன்னு சொல்லி கொடுத்தோம்னா இங்கே என்னாங்கன்னா 3ஆல் பாருங்கள் கீழே எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது அந்த டைம் எப்படி பண்ணால் 3x ஸ்கொயராக மாறுது. நெக்ஸ்ட் மைனஸ் இங்கே 3, அதுக்கப்புறம் 5/3 இருக்குது, நெக்ஸ்ட் எக்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3 மல்டிப்ளிகேஷன் 4 ஈக்குவல் 0ன்னு சொல்லி கிடைக்கும். இதில் என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த 3யும் டிவைட் ஆயிரும். இப்போ பாருங்கள் நம்ம எழுதும்போது எப்படி எழுதுனா 3x² -5x நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ்
3 4 12 ஈக்குவல் 0ன்னு சொல்லி ரைட் பண்ணோம். அதை நம்ம ரைட் பண்ணிடலாம். எப்படி ரைட் பண்ணி சொல்லி பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் அப்படி ரைட் பண்ணிடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 3 டிவைட் ஆகிடுது. அப்போ 5x நெக்ஸ்ட் 3 4 12 கிடைக்குது. 12 ஈக்குவல் 0. நம்ம சப்டிஷன் நம்பர் 2க்கான ஆன்சரை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிஷன் போயிடலாம். சப்டிஷன் நம்பர் 3ல பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் ரைட் பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் நெக்ஸ்ட் மைனஸ் இருக்குது. மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டு எக்ஸ். ஆல்ரெடி அங்கே சம் ஆஃப் த ரூட்ஸ்லையும் பாருங்கள். சம் ஆஃப் த ரூட்ஸில் பாருங்கள் மைனஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ மைனஸ் இருக்கனால டைரெக்டாக நம்ம ப்ளஸ்ன்னு சொல்லி கொடுத்துலாம். ப்ளஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னன்னா 3 டிவைடிங் பை 2 இன்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். இங்கே ப்ளஸ் இருக்குது, அங்கே மைனஸ் இருக்குது. அங்கே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸை பாருங்கள். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா -1. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்னன்னா -1. இங்கே ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த மைனஸ் நமக்கு என்னன்னா மைனஸ். டைரெக்டாக சிம்பிளை நீங்கள் மாற்றிடுங்க. அப்போ -1 ஈக்குவல் 0. இப்போ நம்ம டினாமினேட்டர் வேல்யூ வரக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்னா மல்டிபிள் ஆஃப் 2வால் வந்து மல்டிப்ளை பண்ணிடலாம். 2வால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லி பாருங்கள். 2x ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு அந்த 2 டிவைட் ஆயிரும். ப்ளஸ் 3x மைனஸ் 2 ஈக்குவல் 0. சப்டிஷன் நம்பர் 4 பாருங்கள். சப்டிஷன் நம்பர் 4 எக்ஸ் ஸ்கொயர் அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் சம் ஆஃப் த ரூட்ஸ். இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. ஆல்ரெடி கொஸ்டின்லையும் மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துலாம். ப்ளஸ் சிம்பிள் ப்ளஸ் 2 மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் மல்டிப்ளிகேஷன். அங்கே எக்ஸ் இருக்குது. ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து a + 5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் 0. இதுதான் நமக்கு தேவையான குவாட்ரடிக் ஈக்குவேஷன். அப்போ கொஸ்டின் நம்பர் 1ல் சப்டிஷன் நம்பர் 1, சப்டிஷன் நம்பர் 2, சப்டிஷன் நம்பர் 3, சப்டிஷன் நம்பர் 4க்கான ஆன்சரை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எக்ஸாம்பிள் சம் 3.24ல் பாருங்கள். சப்டிஷன் நம்பர் 1 சம் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு 9 கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 14 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலாவில் உள்ள எக்ஸ் ஸ்கொயர் ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சம் ஆஃப் த ரூட்ஸில் சிம்பிள் மாறி இருக்கான்னு பாருங்கள். மைனஸ் சிம்பிள் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். இல்லை. அப்போ நம்ம மைனஸ் சிம்பிள் அப்படியே ஃபார்முலாவில் உள்ள மைனஸ் சிம்பிளை கொடுத்துருங்க. அங்கே சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கான வேல்யூ என்னன்னா 9 இருக்குது. அப்போ 9 நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸில் வந்து சிம்பிள் மாறி இருக்கான்னு பாருங்கள். சிம்பிள் மாறலை. அப்போ ப்ளஸ் சிம்பிளே கொடுத்துருங்க. ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்க்கான வேல்யூ 14 ஈக்குவல் 0. சப்டிஷன் நம்பர் 1க்கான ஆன்சர் நமக்கு முடிஞ்சது. சப்டிஷன் நம்பர் 2ல் பாருங்கள். சப்டிஷன் நம்பர் 2ல் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலாவை ரைட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் ரைட் பண்ணிக்கோங்க. சம் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார்முலாவில் வந்து மைனஸ் இருக்குது. சம் ஆஃப் த ரூட்ஸ் கொஸ்டின்லையும் மைனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறுது. ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருங்க. சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன கொடுத்துருன்னா 7 டிவைடிங் பை 2. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இருக்குது. எக்ஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸில் வந்து இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். கொடுத்ததில் கொஸ்டினில் இல்லை. அப்போ ப்ளஸ் 5 டிவைடிங் பை 2 ஈக்குவல் 0. சம் ஆஃப் த ரூட்ஸ் ரைட் பண்ணிட்டோம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ரைட் பண்ணிட்டோம். ஈக்குவல் 0ன்னு சொல்லி ரைட் பண்ணியாச்சு. ரைட். இப்போ நமக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து நம்ம டினாமினேட்டர் வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள். 2வாலையே நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். டினாமினேட்டர் வேல்யூ 2வால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லி பாருங்கள். 2x ஸ்கொயர் கிடைக்கும். 2x ஸ்கொயர் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ப்ளஸ் கொடுத்துங்க. ப்ளஸ் டினாமினேட்டரில் 2 டிவைட் ஆயிரும். அப்போ 7x மட்டும் கிடைக்கும். 7x ப்ளஸ் அங்கே 5 டிவைட் பை 2ல் டினாமினேட்டரில் 2 வந்து டிவைட் ஆயிரும். அதனால் 5 மட்டும் கிடைக்கும். ஈக்குவல் 0. நெக்ஸ்ட்டு சப்டிஷன் நம்பர் 3 பாருங்கள். சப்டிஷன் நம்பர் 3ல் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் அப்படி ரைட் பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ரைட் பண்ணிடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் நெக்ஸ்ட் சம் ஆஃப் த ரூட்ஸில் ஃபார்முலா அப்படியே ஒரு மைனஸ் இருக்குது. கொஸ்டினில் மைனஸ் இருக்கான்னு பாருங்கள். கொஸ்டின்லையும் மைனஸ் கொடுத்துருக்காங்க. மைனஸ் சிம்பிள் இருக்குது கொஸ்டினில். -3 டிவைட் பை 5. அப்போ டைரெக்டாக என்ன பண்ணால் +3 டிவைட் பை 5ன்னு சொல்லி நம்ம கொடுத்துடலாம். +3 டிவைட் பை 5 இன்டு எக்ஸ். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸில் இங்கே ப்ளஸ் இருக்குது. அங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கான்னு பாருங்கள். அங்கேயும் மைனஸ் சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸில் மைனஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ -1 டிவைட் பை 2ன்னு சொல்லி கொடுத்துருங்க. -1 டிவைட் பை 2 ஏன்னா ப்ளஸ் இன்டு மைனஸாக மாறுது. இப்போ எல்சிஎம் எடுத்தால் 10 கிடைக்கும். நம்ம எல்சிஎம் எடுக்காமல் வேறு மாதிரியும் கொடுத்துலாம். டினாமினேட்டர் வேல்யூ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 5வால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மல்டிபிள் ஆஃப் 5 கொடுத்தோம்னா 5 இருக்கிறது மட்டும் டிவைட் ஆகி ஆன்சர் கிடைக்கும். இப்போ 5வால் நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன இருக்குன்னா 5x ஸ்கொயர் கிடைக்கும். 5x ஸ்கொயர் இங்கே மல்டிபிள் ஆஃப் 5வால் மல்டிப்ளை பண்ணும்போது 5x ஸ்கொயர். இங்கே ஒரு 5 வரும். 5 டிவைட் ஆயிரும். அப்போ ப்ளஸ் 3x
இங்கே என்ன இருக்குன்னா வந்து மைனஸ் 5ஆல் நியூமரேட்டர் வேல்யூ மல்டிபிள் பண்ணணும். அப்போ 5/2 கிடைக்கும். 5/2 ஈக்குவல் 0 கிடைக்குது. 5/2 ஈக்குவல் 0 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் ஆஃப் 2 கொடுங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் மல்டிபிள் ஆஃப் 2 கொடுங்க. ஃபஸ்ட்டு மல்டிபிள் ஆஃப் வந்து 5 கொடுத்தோம். நெக்ஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 2 கொடுக்குறோம். 2 கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கணும் பாருங்கள். மறுபடியும் இங்கே 5 இருக்குது. 2ஆல் மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 10x². 5 2s are 10. நெக்ஸ்ட் இங்கே 3 இருக்குது. 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 3 2s are 6x கிடைக்கும். 3 2s are 6x. நெக்ஸ்ட்டு சிம்பிள் மைனஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே டினாமினேட்டரில் 2 இருக்குது. நியூமரேட்டரில் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் -5 மட்டும் கிடைக்குது. 5 ஈக்குவல் 0. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இந்த குரூப்பிங் மாடலை பேஸ் பண்ணி ஒரே நேரத்தில் இந்த 7 சம்மையும் எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லி நம்ம ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டோம். இந்த குரூப்பிங் மாடல் பப்ளிக் டயத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு, ஒரு யூனிட்டை ஒரு சாப்டரை ரொம்ப கவர் பண்ணுறதுக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த குரூப்பிங் மாடல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.